எல்லா புகழும் இறைவனுக்கே. In this CD we are going to learn adjective. Adjective என்னவென்று பார்ப்போம். எழுதுறீங்க. ADJECTIVE. ஏற்கனவே சொன்ன மாதிரி adjective டி உச்சரியக்கூடாது. adjective இதை தமிழில் பெயர் உரி சொல் என்று சொல்வார்கள். எக்ஸ்பிளனேஷன். adjective என்று சொன்னால் ஒரு வாக்கியத்தில் அதில் வரக்கூடிய பெயர் சொல், அந்த பெயர் சொல்லை பற்றி ஏதோ கூட்டியோ குறைச்சியோ நல்லதோ கெட்டதோ காணிக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் பெயர் உரி சொல் adjective என்று சொல்கிறோம். எக்ஸாம்பிள் தரலைன்னா எப்படி தெரியும்? A word used with a noun to describe the noun is called adjective which qualifies a noun. இது இப்படியெல்லாம் சொன்னால் a word which qualifies a noun அப்படின்னா என்னமோ குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சென்டென்ஸில் அதில் வரக்கூடிய பெயர் சொல்லோ பிரதி பெயர் சொல்லோ நவுன் ஆ ப்ரோனவுன், அந்த ப்ரோனவுனை பற்றியோ நவுனை பற்றியோ ஏதாவது கூடுதல் குறைவு சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடியது adjective என்று அழைக்கப்படுகிறது. குமார் is a tall boy. குமார் is tall. அப்போ இதில் என்ன? குமார் ஒரு உயரமான பையன். அப்போ அந்த டால் சொல்லக்கூடியது குமார் எப்படிப்பட்ட பையன்? உயரமான பையன். அப்போ குமார். he is பிரதி பெயர் சொல் அவர் அவன். he is rich. அவர் பணக்காரனாக இருக்கிறார். ரிச் சொல்லக்கூடியது adjective. அப்போது ஒரு வாக்கியத்தில் வரக்கூடிய he is a happy man. happy. he is a happy man. happy சொல்லக்கூடியது சந்தோஷமான மனிதர். அப்போ பெயர் சொல்லுக்கு ஏதோ கூட்டி குறைச்சி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு adjective என்று சொல்கிறோம். அதே பின்னாலே பார்ப்போம் நம்ம. அதே வினை சொல், வினை சொல்லை பற்றி ஏதோ கூட்டி குறைச்சி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் adverb, வினை உரி சொல். அது எப்படின்னா he runs slowly. அவன் செய்யக்கூடிய செயல் எப்படி நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் adverb. இப்போ நம்ம பார்க்குறது adjective. இதை இங்கிலீஷில் சொல்லி a word which qualifies a noun அப்படி சொல்லும்போது எரிச்சலாக இருக்கும். என்ன குவாலிஃபை அப்படின்னா ஒன்றும் இல்லை. which gives some more information about a noun in a sentence. இதில் பாருங்கள், adjective of qualityன்னு முதல்ல ஒன்று கொடுக்குறாங்க. adjective of quality வேணா இங்கே எழுதுகிறேன். adjective of quality ADJEC adjective of quality 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 உச்சரிப்பு பாருங்கள். quality adjective of quality அப்படின்னா தரம், தரத்தை பற்றி விசேடிக்கக்கூடிய வார்த்தைகள் என்னது? இதில் சின்னது ரெண்டு மூணு எழுதி போடுறேன்னா கைண்ட் ஒரு ஆளுடைய குவாலிட்டியை காணிக்கிது. ஸ்ட்ரிக்ட் STRIC strict STRICT strict. generous, he is very generous GENEROUS generous. large LARGE large. honest நேர்மை உள்ள HONEST குவாலிட்டி தானே. honesty எங்கே போய் பார்க்குறது? foolish இதெல்லாம் foolish இதெல்லாம் ஒரு குவாலிட்டியை காணிக்கிறது, ஒரு ஆளுடைய குவாலிட்டி. இதை பாருங்கள். கொல்கத்தா இஸ் எ லார்ஜ் சிட்டி. பாருங்கள், கொல்கத்தா ஒரு டீ தான் போட்டிருக்கு. கொல்கத்தா இஸ் எ லார்ஜ் LARGE லார்ஜ் சிட்டி. கல்கத்தா ஒரு பெரிய நகரமாகும். இப்போது லார்ஜ் சிட்டி ஒரு பெயர் சொல். கல்கத்தா சொல்லக்கூடிய கல்கத்தா ஒரு பெரிய சிட்டி. லார்ஜ் கல்கத்தா ஒரு சிறிய சிட்டி. கல்கத்தா ஒரு
பிஸி சிட்டி. அப்போது இதுக்கும் கொடுக்குது. கல்கட்டா எப்படிப்பட்ட சிட்டி? பிஸி, லார்ஜ் சிட்டி, பெரிய. அப்போது லார்ஜ் சொல்லக்கூடியது கொல்கத்தாவுக்கு விசேடிக்கிறது. ஸோ திஸ் இஸ் adjective. திஸ் இஸ் கால்ட் adjective. He is an honest man. HONEST, honest man. He is honest சொன்னாலும் போகிறோம். அவர் ஒரு நேர்மையுள்ள மனிதன். எப்படிப்பட்ட மனிதன்? honest. How sort of a person he is? He is an honest man. How sort of a city? Kolkata is large. Is a large city. இப்படி கண்டுபிடிக்கணும். The foolish old crow tried to sing. அந்த கதை தெரியுமில்ல? The foolish old crow. The foolish old crow tried to sing. TRIED, tried to sing. பாட முயற்சி எடுத்தது, முயற்சி செய்தது. The foolish, எப்படிப்பட்ட? foolish old. The foolish crow, the old crow. ரெண்டு adjective இருக்கு பாருங்க. The old crow, the foolish old crow. Crow tried to sing. எப்படிப்பட்ட காகம்? foolish, right? This is how we find. Then adjective of quantity. அடுத்தபடியாக adjective of quantity சொல்றாங்க பாருங்க. Number 2, adjective of quantity. QUANTT. இதை சொல்லி சொல்லி பழகினா ஈஸியாக. quantity, quantity, quality, quantity, quality, quantity, quality, quantity, quality, quantity, quality, quantity. முதல்ல வராது, கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பல்லு உடைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படி நான் நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ஒரு கூட படிக்கிற ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட் பையனுக்கு அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே போய் அவன் பேர் ஹபீபுர் ரஹ்மான். ஹபீபுர் ரஹ்மான் சொன்னோடனே அவன் சொல்கிறான், என்னப்பா பேர் வைக்கிறீங்க, பல்லெல்லாம் உள்ளே போயிடும் போல இருக்கு. இப்படியே சொல்கிறான், என்ன பேர் வைக்கிறீங்க ஹபீபுர் ரஹ்மான், அவனுக்கு பல்லெல்லாம் உள்ளே போயிடுற மாதிரி இருக்குதான். இப்படி எனக்கு ஞாபகம் இருக்குது ஸ்கூலில் படிக்கும்போது. என்ன பேர் ஹபீபுர் ரஹ்மான்னா பல்லெல்லாம் உள்ளே போயிட போல இருக்குது பேர் உச்சரிக்கிறதுல. அப்போ குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே குவான்டிட்டி. குவான்டிட்டி சொல்கிறது என்ன? ஒரு அளவு. மச், இனஃப். 2-3 வார்த்தை இதில் பாருங்கள். மச், MUCH, மச். இனஃப், ENOUGH, இனஃப். சம், SOME, கொஞ்சம். இதெல்லாம் ஒரு குவான்டிட்டி. லிட்டில், a little, little, a little. No, whole, பூரா. நோனா இல்லாதது, அது ஒரு குவான்டிட்டி. ஐ எயிட் சம் ரைஸ், நான் கொஞ்சம் சோறு தின்னேன். ஐ எயிட், கொஞ்சம் தான் தின்றுப்பான் தெரியும். ஐ எயிட் சம் ரைஸ், RICE, ரைஸ், RICE. ஐ எயிட் சம் ரைஸ். சம் குவான்டிட்டியை காணிக்குது, கொஞ்சம், ரைட். He has little intelligence. He has, கொஞ்சம் கவனிங்க இதில். He has little intelligence, LITTLE, little intelligence, intelligence, GENCE. இதில் கொஞ்சம் கவனிக்கணும். He has little intelligence என்று மீனிங் சொன்னால் அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? அவனுக்கு இன்டெலிஜென்ஸே இல்லை. இங்கே ஏ போட்டால் அந்த மீனிங். ஹீ ஹேஸ் அ லிட்டில் இன்டெலிஜென்ஸ், கொஞ்சம் அறிவு இருக்கு அவன், கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ். அந்த ஏ போடலைன்னா ஆங்கிலம், இதான் ஆங்கிலம். ஹீ ஹேஸ் அ லிட்டில் இன்டெலிஜென்ஸ்னால் கொஞ்சம். இதே மாதிரி ஐ நோ எ லிட்டில் இங்கிலீஷ். ஐ நோ லிட்டில் இங்கிலீஷ்னால் எனக்கு அறுவே ஆங்கிலம் தெரியாதுன்னு அர்த்தம். ஐயோ பாருங்கள் மீனிங். நம்ம இப்படி சொல்லணும் மற்றவங்ககிட்ட பேசும்போது. ஓ, you know little English, but I know a little English, but you know little English. அப்படின்னா ஒன்றுக்கு தெரியாதுன்னு சொன்ன மாதிரி ஆகிடும், ரைட். யூ ஹாவ் நோ சென்ஸ், இது ஒரு குவாலிட்டி.
you have, he has, ஏன் உனக்கு சொன்னால் கோவம் வரும். he has no sense, அவனுக்கு சென்ஸே கிடையாது. எஸ்சிஎன்எஸ் இவருக்கு என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி. he has no sense, இன்னும் ஒரு குவாலிட்டியை காணிக்குது. இல்லவே இல்லை. he has no sense, right? the whole WHOLE, whole sum, SUM, sum was spent. The whole sum was spent. அவ்வளோ தொகையும் செலவாயிட்டு. The whole sum was spent. So this is the adjective of quality. Now adjective of number. Adjective of number, I write here. Adjective of number, ADJ, adjective of number. Adjective of number, numerical adjective, they call it numerical adjective. What are they? First, five number, 3, 1, 2, 3, THREE, 3 number. Fourth, FOURTH, fourth. Then last, first, last, many, more, many, more may not come here. Few, all, these are all adjective of numbers. Number குறிக்கிது. A hand has 5 fingers. A hand has, ஒரு கையில் 5 விரல்கள் இருக்கின்றது. A hand has 5 fingers. 5 fingers. சரிண்ணா? அப்போ நம்பர், adjective of number. நம்பர் சொல்கிறதெல்லாம் ஒரு adjective தான். 10 நாள் லீவ் எடுத்தான். he took 10 days leave. அந்த 10 சொல்கிறது டேஸுக்கு adjective. அது டேஸுக்கு டே சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல், அது கூட்டி சொல்லுது. all men must die, என்னை தவிர அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். all men must, என்னையும் சேர்த்துக்கிட்டார், must die. நான் இப்போவும் டை அடிச்சுட்டு தான் இருக்கேன். அது DYE டை. அவர் all men must die, லேடிஸ் எல்லாம் டை அடிக்கக்கூடாது போல, அது DYE டை. நான் அது நினச்சிட்டேன். all men must die, எல்லாம் என்ன சொல்கிறது, ஆளுங்க என்ன ஆண்களெல்லாம் டை அடிக்கணும், அதை நினச்சிட்டேன். ஓ இந்த டையா சாவணும்னா எதுனா மென் மட்டும், விமின் வேண்டாமா, ஆல் விமின் போடுங்க, WOMEN, ஆல் விமின் மஸ்ட் டை. அது நான் நம்மளே சாக அடிக்கிறது, சென்டென்ஸ் சரியில்லை, அதை மாற்றிக்கணும். ஆல் விமின் மஸ்ட் டை. சரிதானா? சண்டைக்கு வந்துடாதீங்க, நம்ம பின்னாலே வரோம், நீங்கள் முதல்ல போ. ரைட், ஆல் விமின் மஸ்ட் டை, all men must die. So this is then this is number, adjective of number. 5, 3, THREE, 3, fourth, last, many, all. A hand has 5 fingers. All men must die. All men must die. Right? Demonstrative adjective. Demonstrative, that is DEMONS, demonstrative, TIVE, demonstrative, demonstrative, DEMONS TRATIVE, demonstrative adjective, 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 demonstrative adjective. That means this, that. What are they? The words used here: this, these, that, those, 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 such a boy, such. So these are all idu pole adu pole. Demonstrative. This boy is stronger than Hari. This boy, this is இந்த பையன், this boy
this boy is stronger, stronger, stronger than Hari. ரைட். இது ஹரி சொன்னோன்னே எனக்கு ஒரு சின்ன வேர்ட் ஞாபகம் வருது. அல்மைராக்கு ஸ்பெல்லிங் அல்மைரா, நம்ம அல்மாரி சொல்லுவோம் இல்லையா வீட்டில், அதுக்கு அல்மைராவுக்கு ஸ்பெல்லிங் ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் ஒரு சூத்திரம் ஒரு 10-20-25 வேர்ட்ஸ் இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஹரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா உங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட் ஹரி, HARI, ஹரி. அவர் வந்து எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டார்னு வச்சுருவோம். MLA, ஹரி MLA. நீங்கள் அங்கேருந்து மாற்றி எழுதிட்டிங்கன்னா அல்மைரா வந்துடும். ஹரி MLA பாருங்கள், மாற்றி எழுதுனா ALMIRAH. அப்போது நீங்கள் அல்மைராக்கு ஸ்பெல்லிங் ஞாபகம் வைக்கவே வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஹரி இருக்கார், அவர் MLA ஆகிட்டார், ஹரி MLA. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அல்மைரா. இது ஹரி சொன்னோன்னே ஞாபகம் வந்தது எனக்கு. திஸ் பாய் இஸ், இந்த பையன் ஹரியை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான். திஸ் பாய் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஹரி. அல்மைராக்கு ஸ்பெல்லிங் படிச்சாச்சா? ஞாபகம் இருக்குமா? தீஸ் மேங்கோஸ் ஆர், தீஸ் THESE, இந்த மாம்பழங்கள். தீஸ் மேங்கோஸ் ஆர், நான் எழுதுகிறேன் ஆர், நீங்கள் தான் உச்சரிக்கணும் தப்பாக, SOUR. புளிப்பாக இருக்கின்றன, புளிக்கின்றன. இதுக்கு உச்சரிப்பு சோர் கிடையாது, சாவ. தீஸ் மேங்கோஸ் ஆர் சாவ. எப்படி உச்சரிக்கணும்? சாவ, சாவ. வாவுல், வாவுல். உயிர் எழுத்துக்கு எப்படி? வாவுல், வாவுல், வாவுல். டாவுல், டவல் இல்லை, அது டாவுல், டாவுல். வாவுல், வாவுல். ஃப்ளாவர், அது ஃப்ளா உச்சரிக்கக்கூடாது, அது நான் சொல்ல மாட்டேன். ஃப்ளாவர், ஷாவர், டாவர், பாவர் அப்படின்னு சொல்லணும். FLOUR, மாவ், ஃப்ளாவர். நம்ம ஃப்ளோர்னு தப்பாக உச்சரிச்சிருப்போம். ஃப்ளாவர். தீஸ் மேங்கோஸ் ஆர் சாவர். சோர் சொல்லக்கூடாது, சோர் SORE, சோர் சொன்னால் புண்ணு. ஐ ஹேட் சச், ஐ ஹேட் சச், such men, such people, such boys. இந்த இடத்துல எழுதி such things. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நான் வெறுக்கிறேன். I hate such things. இந்த மாதிரி பொருளெல்லாம் எனக்கு பிடிக்காது. These are all demonstrative adjectives. Demonstrative. Then interrogative adjectives. Interrogative அப்படின்னா என்ன? Interrogative, IN கேபிட்டலில் வேண்டாமே. Interrogative, INTRRO, interrogative, GATIVE, interrogative, interrogative, INTERRO, interrogative, GATIVE, interrogative adjectives. What are they? Which, whose, who, whose, ரைட். நிறைய பொருளாக அதில். விச் எல்லாமே இன்டராகேட்டிவ் தான். அது வாட், வென், வை, வயர், ஹவு. விச் வே ஷல் வி கோ, நம்ம எந்த வழியாக போகலாம்? விச் வே ஷல் வி கோ, எந்த வழியில் போவோம்? ஷல் வி கோ. எப்போவுமே போகிற வழியாக போவோமா இல்லை மாற்று வழியில் போவோமா? விச் வே ஷல் வி கோ, எந்த வழியில் போவோம்? ஹூஸ் புக் இஸ் திஸ், இந்த புத்தகம் யாருடையது? ஹூஸ் உச்சரிப்பு கவனிங்க, Z, ஹூஸ், ஹூஸ் இல்லை, ஹூஸ். ஹூஸ் புக் இஸ் திஸ், திஸ்க்கும் திஸ். ஹூஸ் புக் இஸ் திஸ், இது இங்கே வந்து எஸ் தாங்க. ஹூஸ் புக் இஸ் திஸ், இது இஸ். ஹூஸ் புக் இஸ் திஸ், whose book is this, question mark. whose book is this, இது யாருடைய புத்தகம். ரைட். நவ் இனி
சென்டென்சஸ் இல்லாமலே நம்பர் 6 adjective of colors. என்னது கலர்ஸ்? பிளாக், பிஎல்ஏசிகே, பிளாக், ஒயிட், க்ரீன், இதெல்லாம் adjectives தான். ஒயிட், க்ரீன் எழுதிக்கிடுங்க. எனி கலர். தென் adjective of size. இது கலர், இது கலர் எழுதலைங்க. COLOUR கலர். சைஸ், SIZE சைஸ். சைஸ் adjective என்னெல்லாம் சொல்லலாம்? ப்ராட், ஸ்மால், பிக், லார்ஜ், இதெல்லாம் சைஸ். LARGE சைஸ். லார்ஜ், ஸ்மால், பிக், இதெல்லாம் adjective of size. நம்பர் 8 இதெல்லாம் வச்சு I have a large bag, I have a small dog, a small bag, I want to purchase a big suitcase. Proper names, right? Adjective, proper names. அதுக்கு வந்துடும். ப்ராப்பர் நேம்ஸ்க்கு PROPER, ப்ராப்பர் நேம்ஸ். இது adjectives வரும். எப்படி? அமெரிக்கா, அமெரிக்கன், இந்தியா, இந்தியன், சைனா, சைனீஸ், இதெல்லாம் எந்த? ஜப்பான், ஜாப்பனீஸ், ஜாப்பனீஸ், இதான் இது. அதாவது அமெரிக்கா, அமெரிக்கன், AMERICAN. ஸோ adjective, he is an American, he is an American, America, American, right? Then possessive adjective, possessive, POSSESSIVE, எத்தனை எஸ்ஸுங்க? POSSESSIVE, possessive adjectives. What are they? அதாவது எங்களுடைய, என்னுடைய, மை, யுவர், உன்னுடைய, ஹிஸ், அவனுடைய, தேர், அவர்களுடைய. ஸோ இதெல்லாம் possessive adjectives, possessive adjectives. இப்போ ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். adjectives வந்து two kinds of adjectives இருக்குது. adjectives are of two kinds. ஒன்று வந்து இதில் எழுதுகிறேன் பாருங்கள், ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து attributive adjectiveனு பேர். அதுக்கு attributive, ATTRI, attributive, attributive adjective. ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது predicative, predicative, predicative adjective, predicate. another predicative adjective. இதெல்லாம் முதல்ல கேட்கும்போது எனக்கெல்லாம் எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். attributive adjective, predicative adjective, இரண்டு விதமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் இதெல்லாம் நம்ம தியரிக்கு நல்லது. ப்ராக்டிக்கலுக்கு இதெல்லாம் கூடுதலாக தேவையில்லை. தியரிட்டிக்கலி டீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மாணவர்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. attributive adjective, predicative adjective, use into predicative adjective, அதெல்லாம் அவங்களுக்கு மார்க்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸ்போக்கன் ஃபார்முக்கு இது என்னவென்று தெரியாமலே பேசிடலாம் நம்ம. இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கணும். அப்போ attributive adjective என்று சொன்னால் பெயர் சொல்லுக்கு முன்னாலே நின்று பயன்படுத்தக்கூடிய adjectiveக்கு பேர் attributive. ப்ரெடிகேட்டிவ்னா ப்ரெடிகேட்டில் வரக்கூடியது, வினை சொல்லுக்கு பின்னால் வரக்கூடிய. அதாவது இது attributiveனா பெயர் சொல்லுக்கு முன்னால். எக்ஸாம்பிள் தரலைன்னா எப்படி சார்? குட் மேன், குட் பாய், இஸ் எ குட் பாய். குட் வந்து பாய்க்கு முன்னாலே வந்துருப்பாருங்க. நீங்கள் சில டிக்ஷனரியில் பார்த்தா, நீங்கள் குட் பார்த்தா அது attributive கொடுத்துருப்பாங்க. அது ப்ரெடிகேட்டிவ், ஹீ இஸ் குட் அப்படியும் யூஸ் பண்ணலாம். சில adjective ரெண்டும் யூஸ் பண்ணலாம். சில adjective ஒன்று மட்டும் யூஸ் பண்ணலாம். சிலது இது மட்டும் அது பண்ண முடியாது, அப்படியெல்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அப்போ attributive adjectiveனா பெயர் சொல்லுக்கு முன்னாலே வரக்கூடியது. ஆனெஸ்ட் மேன், ஆனெஸ்ட் சொல்லக்கூடியது மேனுக்கு முன்னாலே வந்துருக்கு. attribute, attributing something to the noun, முன்னாலே நிற்கக்கூடியது attributive adjective. ரைட்? குட் கேமரா, ரைட்? குட் கேமரா. வெல் ட்ரெஸ்ட், ரைட்? ட்ரெஸ்ஸிங் டேபிள்,
டேபிள் பின்னாலே வருது ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங் சொல்கிறது இந்த இடத்துல adjective. ட்ரிங்கிங் வாட்டர், வாட்டருக்கு முன்னாலே ட்ரிங்கிங் இந்த இடத்துல adjective. அப்போ இது attributive. ட்ரிங்கிங் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். பாருங்களேன், ட்ரிங்கிங் வாட்டர். wounded soldiers, சோல்ஜர்ஸ் சொல்லக்கூடியது பெயர் சொல், woundedனா காயமடைந்த. அப்போ பெயர் சொல்லுக்கு முன்னாலே வரக்கூடிய adjectiveக்கு attributive adjective சொல்லுவோம். ப்ரெடிகேட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலையே சார். he is happy, அந்த இடத்துல ஹாப்பி சொல்லக்கூடியது ப்ரெடிகேட்டிவ், ப்ரெடிகேட்டிவ் adjective. அதே he is a happy manனா அதே ஹாப்பி இங்கேயும் வருது. happy man, he is a happy man அங்கே வருது. happy, happy new year இந்த இடத்துல போய் happy new year, happy இந்த இடத்துல attributive. he is happy அந்த இடத்துல ப்ரெடிகேட்டிவ். he is good, பாருங்கள் குட் அங்கே பின்னாலே வந்துட்டு he is good. அப்போது predicative. So adjectives are of two kinds. One is attributive, another one is predicative. Attributive adjective, predicative adjective. Right. Attributive adjective. Attributive adjective. Our car. C-A-R, car. We can't say car our. Our car. Red car. Red car. So this red comes before noun. Attributive. That house. That house. These are all attributive. Stolen goods. Here they can use the goods are stolen, stolen goods, stolen goods, stolen goods. Then predicative adjectives after the linking verbs, they come after the linking verbs. That is, what are they? Am, is, are. After these verbs they come. Will be, all this. Was, were, etc. So verbs come after these be form of verbs. What are they? They are happy. They are happy. So here this happy has come after are, that is after the verb. So it is called, it is at the predicative. It comes in the predicate, predicative. This is before noun. The adverbs, the adjectives which come before noun, they are called attributive adjectives. She is intelligent. She is intelligent. She is intelligent. So this is L, intelligent. She is intelligent. She is intelligent. So this intelligent has come after the be form of verb. So this verb is, this adjective is called predicative adjective. Then some adjectives can be used only before nouns. Some adjectives, these we can stolen, the goods are stolen. Some adjectives can be used only before noun. What are they? Say for example, not after the verb, they cannot be used. What are they? Writing pad. Writing pad. Can you say pad writing? He is writing, that means verb. Dining table. Main road. M-A-I-N. Main road. Or main problem. அவங்களுடைய main problem. P-R-O-B-L-E-M. அவங்களுடைய main problem delay தான். Main problem here, that is attributive adjective. Problem main, can you say? Right? Main problem, main road. Can you say road main? So this could be used only before nouns, attributive adjectives. Indoor games. Indoor.
games. So games indoor, you cannot use them. So main road, dining table, writing pad, all these are attributive adjectives. Now some adjectives can be used only after the verb and not before the noun. Some adjectives could be used only predicatively. What are they? We can see here. My leg is asleep. Kaal orangittu. My leg is asleep. Kaal orangittu marathu pochu. This cannot be used. Asleep leg. My leg is asleep. My palm is benumbed. Right. The children are asleep. தூங்கிட்டாங்க. The children, CHILDREN. The children are asleep. The children are asleep. The boys are awake. முழிச்சிருக்காங்க பையன்மார். The boys are awake. 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 So these could be used only predicatively. If we cannot use asleep child or awake boy, we cannot say. So some adjectives could be used only in this way. Now formation of adjectives. Now we can go. Formation of adjectives. How to change into adjectives. Noun, adjective. Now here noun, we are changing into adjectives. ADJECTIVE, adjective. Some nouns, how they are changed. India, already we saw this. India, Indian. This is the adjective of noun India. Then boy, boy, boyish. BOYISH, boyish. குழந்தைத்தனமாக இருக்கான். boy, boyish. Then fool, foolish. FOOLISH, foolish. Fool, foolish. Then care, careful. Care, 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 careful. So these are the adjectives formed from nouns. Care, careful. Play, playful. Playful boy. PLAY, play. Playful. PLAYFUL, playful. So changing from noun to adjectives. How to change? Then hope, hopeful. We are hopeful. HO நம்பிக்கையோடு இருக்கிறோம். Hope, நம்பிக்கை. Hopeful. HOPEFUL, hopeful. We are hopeful of the success. Venture, venturesome. Adventure மாதிரி. Venture, VENTURE, venture. இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி வாங்கி தமிழில் எவ்வளோ மீனிங்கை பார்த்து படிச்சிங்கன்னா இனியும் நல்லா இருக்கும். வெஞ்சர், வெஞ்சர்சம். VENTURE, venturesome, SOME, venturesome. Then trouble, trouble, troublesome. TROUBLE, trouble. Right? This machine is troublesome, troublesome machine. TROUBLE, troublesome, SOME, troublesome. Trouble, troublesome. Shame, shameful. Shame, வெக்கம். Shame, வெக்க கெட்டத்தனம். Shameful act. SHAME, 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 shameful act. Shameful act. Then home, HOME. என்ன சார் அதுக்கும் இருக்கா? home. Homeless, HOMELESS, homeless people. வீடு இல்லாதவர்கள். Shame, shameful. Silk, 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 பட்டு. பட்டால் ஆனது silken, SILKEN.
silken. நீங்கள் அந்த சில்க் சுமிதா அது வேறு. ரைட். தென் டேஞ்சர், டேஞ்சரஸ். டேஞ்சர், DANGER, டேஞ்சர். டேஞ்சர், டேஞ்சரஸ், DANGEROUS. நவ் யூ மே நோ, இதெல்லாம் தெரியும். ஓஹோ, இதுதான் நவுன், இதுதான் ஆட்ஜெக்டிவா அப்படின்னு பழகி வச்சுட்டிங்கன்னா பின்னால் நீங்கள் அதை சென்டென்ஸை சமைப்பதில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கோல்டு, GOLD, கோல்ட். கோல்டன், GOLDEN, கோல்டன். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். கோல்ட், கோல்டன். ரைட். mercy, MERCY, mercy. merciful, MERCY, merciful. merciful, mercy, merciful. Then help, helpless, HELP. இதுவும் கேபிட்டலில் போட்டலாமே. help, helpful. Helpless also we can, they are helpless. Already we wrote somewhere. No, helpless, HELP. They were left abandoned, helpless. Right. Dirt, dirty. Dirt, tusi. Dirt, dirty, DIRTY, dirty. Dirt சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம். அதாவது ரொம்ப தூசி வேலைக்கு வாங்கினேன், தவுட்டு வேலைக்கு வாங்கினேன். ரொம்ப அது டெட் சீப்னு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். DEAD, டெட் சீப். பட் ரொம்ப சீப், CHAP. இப்படி டெட் சீப்னு வேர்டு இங்கிலீஷில் கிடையாது. இந்த டர்ட்டு தான் உண்டு. டர்ட் சீப், டர்ட் சீப், தூசி வேலை, CHEAP, சீப். அந்த டர்ட் சீப் தான் சொல்லி டர்ட் சீப், டர்ட் சீப், டர்ட் சீப், டெட் சீப்பா, டெட் சீப்பா. எவ்வளோ 12,000 வாங்கினேன் அந்த பைக்கு, 2008 மாடலா, பரவாயில்லையப்பா. டெட் சீப், டெட் இல்லை, அது சீப்னா தூசி வேலை, தூசி வாங்கக்கூடிய விலை. அது டர்ட் சீப் வந்து இப்போ டெட் சீப் ஆகிட்டு. அப்படி டெட் சீப்னு கிடையாது. இது ஆட்ஜெக்டிவ் பாருங்கள். டர்ட் சீப், அதுவும் சீப்பே ஆட்ஜெக்டிவ் தான். டர்ட் சொல்கிறது இந்த இடத்துல நவுன், another adjective. சீப், டர்ட் சீப். Dirt, dirty. Right. Dirt, dirty. Right. After dirt, dirty. Dirt, dirty. Now storm, STROM, storm. புயல், stormy. Storm, 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 STORM. Stormy, storm, 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 storm. Stormy, STORMY, stormy. Storm, stormy. Pardon, மன்னிப்பு. pardonable, மன்னிக்கக்கூடிய. pardon, PARDON, pardon. pardonable, PARDONABLE, pardonable. pardonable, மன்னிக்கக்கூடிய. Right. Bailable offense, non-bailable offense we have. Laugh, சிரிக்கக்கூடிய, சிரிப்பு, LAUGH, laugh. Laughable, சிரிக்கக்கூடிய, laughable, LAUGHABLE, laughable. Storm, stormy. Pardon, pardonable. Laugh, laughable. Outrage, this is also kind of anger, ire. Right. Wrath of, beware of wrath of God. Outrage, outrageous, OUT, outrage, RAGE. Outrage, outrageous, OUT, outrageous, RAGEOUS, outrageous. Outrageous. Courage, courageous, COURAGE, courage. Courage, courage. Courageous, courageous. Courageous we need not to say.
courageous, 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 courageous. Then glory, glory to God, glory, glory, glorious, 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 rious, glorious, glory, glorious, glorious. Envy, envy, non-vegetarian enchiradi, envy, பொறாமை, envious, 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 envy, envious. Man, அது என்ன சார் மேனுக்கும் இருக்கா? MAN, man, manly, manly quality, manly, man, manly, man, manly. King, 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 kingly, KING, kingly, kingly, king, kingly. Gift, 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 பரிசு. Gifted, he is gifted, he is gifted, GIFTED, gifted. This is adjective, gifted, he is gifted, gift, gifted. Now from verb forming adjective, from verb adjective, ADJ, adjective, from verb changing into adjective. Tire, ரொம்ப டயர்ட் ஆகிட்டோன்னு சொல்கிறேன், டயர், TIRE, காருடைய டயர் இல்லை அது TYRE, டயர். உச்சரிப்பு ரெண்டும் ஒன்று, டயர், டயர், டயர்ட், TIRED, டயர்ட். உச்சரிக்கும் போது tired, tired, I am very tired, I am very tired. Talk, 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 பேச்சு. ரொம்ப பேசக்கூடியவனுக்கு talkative, 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 talk. He is very talkative, he is very talkative, ரொம்ப பேசுவான், talkative. Move, நகர்வது, move, 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 நகர். It is from verb to adjective, move. Movable, MOVE, movable, BLE, movable, move, movable, right? Movable, move, movable. Then adjective to adjective. What is it? From one adjective to adjective. Adjective can be anything. Noun also can be acted as adjective. அது எப்படி சார்? பெயரே, பெயர் சொல்ல adjective-ஆ வந்துடுது. அது எப்படி? ட்ரீ ஒரு பெயர் சொல். ட்ரீ ட்ரங்க், ட்ரங்க் ஒரு ட்ரீ ட்ரங்க், ட்ரீ லீவ்ஸ். பாருங்களேன், டீ லீவ்ஸ், டீ பவுடர், என்ன பவுடர்? டீ பவுடர். காஃபி பவுடர், காஃபி பவுடர், பவுடர் ஒரு பேர் சொல், காஃபி ஒரு, காஃபி பவுடர். இந்த இடத்துல காஃபி வந்து நம்மளுக்கு அந்த ஆட்ஜெக்டிவ்னு தெரியாது. இதுபோல் பெயர் சொல்ல ஆட்ஜெக்டிவாக வரும், அதை இடத்தை பொறுத்து. சரிண்ணா? ஸோ பெயர் சொல். நவ் ஹியர் adjective to adjective, ADJ, adjective to adjective. Tragic, tragic accident, TRAGIC, tragic, tragic. Tragical, this is also adjective, tragical, 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 tragical.
tragical. Whole, adjective, whole, W-H-O-L-E, whole, W-H-O-L-E, whole, பூராவும். The whole city was absent. Whole, wholesome. This also another adjective, wholesome, W-H-O-L-E-S-O-M-E, wholesome, wholesome, wholesome. Then three itself, I bought 3 books. 3 itself is adjective. Here 3, then another one, 3, T-H-R-E-E, 3, this is adjective, 3 books. Threefold, 3 மடங்கு, T-H-R-E-E, threefold, 3 மடங்கு. 10, tenfold, 10 மடங்கு. Black, black itself is adjective. Black, black, blackish, blackish. So forming adjective from adjective. Black, blackish, white, whitish, sick, sickly, white, W-H-I-T-E, white, whitish, T-I-S-H, whitish, white, whitish, white, whitish, sick, sickly, S-I-C-K, sick, sickly, S-I-C-K-L-Y, sickly, sick, sickly. Right, now comparison of adjectives now. Comparison of adjectives. Sweet, sweeter, sweetest. That is sweet, sweeter, comparative, positive, comparative and superlative. 3 are there. We have got some half a dozen here. Comparison of adjectives. We can say that is positive, P-O-S-I, positive, comparative, C-O-M-P-A, comparative, and superlative, 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 positive degree, comparative degree and superlative degree. So sweet, sweeter, sweetest, sweet. So comparative degree, sweeter, sweeter, S-W-E-E-T-E-R, sweeter, sweetest, S-W-E-E-T-E-S-T, sweetest, sweet, sweeter, sweetest, sweet, sweeter, sweetest, sweetest. Small, S-M-A-L-L, small, smaller, S-M-A-L-L-E-R, smaller, smallest, S-M-A-L-L-E-S-T, smallest. Even the smallest particle, small, smaller, smallest. Then good, நல்லது, good, better, B-E-T-T-E-R, better, good, better, best, good, better, best, good, better, best. Then well also takes the same comparative, well, better, best. For good also, good, better, best, well, better, best. Likewise, bad, worse, W-O-R-S-E, worse. The third degree is worst, W-O-R-S-T, worst. Bad, worse, worst. நம்ம சொல்கிறது worst, ரொம்ப worst-ஆக இருக்கு. Bad, worse, worst. Then ill, ill, worse. For ill also same comparative and superlative. Worse, worst, W-O-R-S-T, worst.
அது worstன்னு சொல்லக்கூடாது, worst. Then for evil also, evil, that also we can, evil, E-V-I-L, evil, worse, worst. Worst is so worse that it follows. Worst, ill, worse, worst. Now, little, less, least, L-I-T-T-L-E, little, less, least, L-E-A-S-T, least. For less, another, little, lesser, L-E-S-S-E-R, lesser also is possible, little, lesser, least. Then comes much, கூடுதலான, much, M-U-C-H, much, more, M-O-R-E, more, most, M-O-S-T, most, much, more, most, much, more, most, right. Many, more, most, many, many, more, M-O-R-E, more, most, most, M-O-S-T, most, many, more, most. Then late, later, latest, L-A-T-E, late, later, later, latest, L-A-T-E-S-T, latest. அடிக்கடி சொல்லணும், this is the latest model. Late, later, latest. Then another one is there, late, L-A-T-T-E-R, latter, there is another word, latter, late, latter, last, late, latter, last. Latter is used in the place of former and the latter. முதல்ல சொன்னது ரெண்டாவது, former, former prime minister, it is not former, former, former. Here late, latter, last. Old, old, O-L-D, old, older, oldest, oldest, old, older, oldest. Then old, elder, elder, E-L-D-E-R, elder, eldest, eldest. Some places it is small, some places it is big, right? Old, elder, eldest. Then far, தூரம், far, far, farther, F-A-R, farther, farthest, F-A-R-T-H-E-S-T, farthest, far, farther, farthest. Now, some adjectives, as you know, that is, you can write, that is, some ing form is used before the noun to make adjective, and present participle and past participle, they form adjectives. Here we can write, that is, present participle acts as adjective, that is, dining table, already we said, dining, D-I-N-I-N-G, dining table. Cooking gas, drinking water, D-R-I-N-K-I-N-G, drinking water, drinking water, drinking water, குடிக்கிற தண்ணி. So this is, drinking is adjective, drinking water. Likewise, past participle also is used. Cooling glass, C-O-O-L-I-N-G, cooling glass, cooling glass, right. Swimming pool, S-W-I-M-M-I-N-G, swimming
pool. This swimming becomes here adjective, swimming pool. Interesting story. What sort of story? Interesting, R-E-S-T-I-N-G. Interesting story. Story. Interesting story. Interesting story. Then waiting room. Waiting room. Waiting room. So this is present participle, acts as adjective. Now past participle also we use as adjective. Written document. This is past participle. Past participle used as adjective, that is present participle. Written document. Document. M-E-N-T. Written documents. Written documents. Broken pieces. B-R-O-K-E-N. Broken pieces. P-I-E-C-E-S. Broken pieces. This past participle acts as adjective here. Stolen goods. S-T-O-L-E-N. Stolen goods. Wounded soldiers. Wounded soldiers. W-O-U-N-D-E-D. That is wounded, wounded. Wounded soldiers. S-O-L. So D-I-E-R-S. Soldiers. Wounded soldiers. Wounded soldiers. Elected leaders. E-L-E-C. Elected leaders. L-E-A-D-E-R-S. Leaders. Likewise, we can go on making adjectives, right? Present participle acts as adjective and past participle also acts as adjectives. So how to practice? So these CDs, you listen to these CDs, refer to them, try to write them in your notebooks and try to practice them. How to practice? You have to say it. When you listen to this, stolen goods, stolen goods, stolen goods. You also should practice. Say something. Written documents, written documents, broken pieces, stolen goods, wounded soldiers, elected leaders, selected candidates. Likewise, you have to go on practicing. That's repeatedly, almost in every CD I say this, that is practice makes the man perfect. If you practice well, very shortly you would be in a position to learn better English, right? அடுத்த சீடியில் சந்திப்போம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.